தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாநாடு இன்று சென்னை வண்டலூரில் நடைபெற உள்ளது. அக்கட்சியின் தேர்தல் அணுகுமுறை மற்றும் கூட்டணி முடிவுகள் குறித்து இந்த மாநாட்டில் அறிவிக்கப்படுமா? இப்போது பார்க்கலாம். சாதிய கட்சி என்ற அடையாளத்தை மாற்ற அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி வருகிறது. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற விளம்பரம், அன்புமணி ஃபார் சிஎம் என்ற தனி இணையதளம், நாம் விரும்பும் சென்னை என்ற விழிப்புணர்வு பிரச்சார பயணம் என அன்புமணியை முன்னிறுத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. சேவை செய்யவே ஒரு வாய்ப்பு கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நான் உற்று பார்க்கிறேன். ஆட்சி மாற்றம் என்ற குறிக்கோளை முன்வைத்து தேர்தலை சந்திக்க பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி வரும் நிலையில் வலுவான கூட்டணி தேவை என்பதையும் அக்கட்சி உணர்ந்துள்ளது. எனவே இன்றைய மாநாட்டில் அது குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்பதே அக்கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிச்சயமாக அரசியல் தொடர்பான ஒரு அறிவிப்புகள் இந்த மாநாட்டில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில், தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்பவரோடு கூட்டணி, திமுக, அதிமுக அல்லாத மற்ற இயக்கங்களோடு இந்த கூட்டணியை நாங்கள் வரையறுக்க முடிவு செய்திருக்கிறோம். தனித்து போட்டியிட்டால் குறைந்தபட்சம் 124 இடங்களில் வெற்றி கிடைக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நம்புகிறது. ஆனால் வலுவான கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என அக்கட்சியினர் கருதுகிறார்கள். முதலில் தனித்து போட்டி என்று அறிவித்த பாட்டாளி மக்கள் கட்சி பிறகு தங்கள் தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி என்று அறிவித்தது. இந்நிலையில் அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகளுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த மாநாட்டில் தங்களின் நிலைப்பாட்டை பற்றி அறிவிப்பது சிரமமே என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் செய்தியாளர் ரகுவரன்.